Dr. NGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் இசைக்கு இன்னைக்கு வலைப்பேச்சந்திரன் அவர்கள் அந்த முதல் பகுதியில் ஏதோ யூடியூப் பற்றி சொல்கிறதுக்காக காத்துட்டு இருக்காருன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா? உண்மையாக அதை பற்றி தான் பேச போகிறாரு. இன்னும் வேற என்ன பேச போகிறாருன்றதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி சொல்ல முடியாது. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, விஜய் சேதுபதி என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஒருவேளை அப்படி என்னமா இருக்கலாம், சூர்யா சேதுபதி நடிக்க. இல்லைங்க, சினிமாவில் ஒரு நடிகர்கிட்ட கால் ஷீட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அப்படி தான் வந்து ஜெயம் ரவிக்கு 6 கோடி ரூபா அந்த நிறுவனம் கொடுத்துருக்கு. இப்போ விபத்துங்கிறது சொல்லிட்டு வர்றதில்லை, திடீர்னு நடக்கிறது தான். அப்போ இது போன்ற உயிரை பணையம் வைக்கிற சில விஷயங்களில் ரவி மோகன் அப்படிதான் சொல்லணும் அவரை. இவருக்கு வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில், அந்த ஒப்பந்தம் அடிப்படைன்னா நான் என்ன சொல்றது, வேலையை சொல்லலை சார், படத்துக்கு சொல்கிறேன். ஒரு 10 கோடி ரூபாய் இவர் அந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாரா, இல்லை அது இது விளம்பர படமா? ஸோ இது வந்து ஒரு நிறுவனம் வந்து இவர் மேலே வழக்கு தொடர்ந்துருக்கு, எனக்கு அது நீங்கள் திருப்பி கொடுங்க அப்படின்ட்டு. அது என்ன ஒரு பிரச்சனை சார்? இல்லைங்க, சினிமாவில் ஒரு நடிகர்கிட்ட கால் ஷீட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அப்படி தான் வந்து ஜெயம் ரவிக்கு 6 கோடி ரூபா அந்த நிறுவனம் கொடுத்துருக்கு. இவர் டேட்டு கொடுக்கலங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அதனால் நாங்கள் கொடுத்த பணத்துக்கு வட்டியோட நீங்கள் 10 கோடியாக திருப்பி கொடுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. வட்டி ப்ளஸ் எங்களுடைய மன உளைச்சல், நாங்கள் ஆஃபீஸை போட்டு இவ்வளோ நாள் உங்களுக்காக காத்திருந்தது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆனால் ஜெயம் ரவி என்ன சொல்கிறாரு, நான் எப்போவோ உங்களுக்கு டேட்டு கொடுத்துட்டேன், நீங்கள் எடுக்கலைன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும், எனக்கு 10 கோடி ரூபா நீங்கள் தான் தரணும்னு இவர் ஒரு கேஸை போட்டிருக்காரு. இப்போ இதில் யார் வந்து நேர்மையானவர்னு நமக்கே பெரிய சந்தேகம் வரும். ஒருவேளை ஜெயம் ரவி உள்ளபடியே டேட்டு கொடுத்து அவங்க வந்து டேட்லாம் வீணடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ இந்த உண்மையை யார் உண்மையை கண்டறியும் சோதனையாக நடத்த முடியுது, அது கண்டுபிடிக்க முடியுமா என்ன? அதனால் யாரோ ஒருத்தர் தெளிவாக போய் சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியுது. பட் சினிமாவில் இதெல்லாம் சகஜம். இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து இவர் 5000 ரூபா தரணும், கொடுத்தே ஆகணும்னு நீங்கள் கழுத்தில் கட்டி போட்டிங்கன்னா, இல்லை இவர் ஏற்கனவே என்கிட்ட 10,000 ரூபா வாங்கியிருக்காரு, முதல்ல அதை கொடுக்க சொல்லுங்கன்னு நான் சொன்னேன்னு வைங்க, என்ன ஆகும்? இவன் 5000 ரூபா கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கொடுக்கறத வாங்கிட்டு போங்கிற மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. நான் ஒரு 1000 ரூபா கொடுத்து கணக்கை முடிச்சிடுவேன். ஸோ இதுதான் வந்து சினிமா பஞ்சாயத்து. வடிவேல் காமெடி மாதிரி அது 2 வக்கீல் வண்டுமுருகிட்ட தான் கொடுத்துருக்கேன் மாதிரி சார், அது மாதிரி இருக்குது. அதான் இப்போ ஜெயம் ரவி படமே வரிசையாக ஓடல, அவர் படமெல்லாம் ஓடி பல வருடங்கள் ஆகிப்போச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு ஆள் படம் ஜெயம் ரவி வச்சு பண்ண வர்றதே பெரிய விஷயம், அதுவே பெரிய ரிஸ்க்கு, தண்டவாளத்தில் தலை வைக்கிற கதை. அப்படி ஒரு ஆள் வந்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அவரை மதிக்கணும். ப்ரொடியூசர் தானே, எங்கேருந்தோ கஷ்டப்பட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து 6 கோடி ரூபா, 1 ரூபா 2 ரூபா இல்லை, உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. ஒருவேளை அவங்களே படம் எடுக்கலைன்னாலும் நீங்கள் உங்கள் டேட்டு தானே, என்ன அது உங்கள் உடம்புலேருந்து ஏதாவது ஒன்று பிச்சு எடுத்துகிட்டு போயிட்டானா என்ன? அவர் கொடுத்தது பணம், நீங்கள் இழந்தது சில நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் எங்கே இருந்தீங்களா, இல்லை கோவாவில் இருந்தீங்களான்னு யாருக்கு தெரியும்? அதனால் நீங்கள் அதை வந்து சார் 6 கோடி ரூபா நான் உங்களுக்கு கொடுத்து, நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, வட்டியோட என்கிட்ட கேட்குறீங்க, வட்டியெல்லாம் தர முடியாது, இந்த 6 கோடி ரூபா இருக்கு வச்சிங்கன்னு கொடுத்துட்டு போனீங்கன்னா அதுதானே நியாயம். அதை விட்டு நீ எனக்கு கொடுன்னு கேட்குறது எவ்வளோ பெரிய அநியாயம். சினிமா அப்படி தான் இருக்கு. வில்லன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கூட. ஒரு படத்துக்கு வந்து ஹீரோ முக்கியமா, வில்லன் முக்கியமா அப்படின்ற ஒரு விஷயம். நிறைய பேருக்கு வந்து ஹீரோ தான் அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. ஆனால் சிலரோட கருத்து சொல்லுவாங்க, வில்லன் தான் அந்த விஷயத்தை, கதாபாத்திரத்தை வந்து தூக்கி நிப்பாட்டுறது அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ சமீபத்தில் ஒரு விபத்து ஒன்று நடந்தது, பா ரஞ்சித் அவர்களுடைய அந்த வேட்டுவம் படத்தில் ஒரு நிகழ்வு. ஸோ இந்த நிகழ்வில் வந்து மாஸ்டர் வந்து இறந்துட்டார். ஸோ இது அங்கே என்ன மாதிரி சூழல் நடந்திருக்கும், ஏன் அவருக்கு அந்த பாதுகாப்பான ஒரு சூழல் அவர் ஏற்படுத்திக்கலையா? ஏன்னா நல்ல பயிற்சியாளர், அந்த பயிற்சியாளருக்கு நேர்ந்த விஷயம் என்ன? அதாங்க, நம்ம சிறப்பாக செய்வோம், நமக்கு யாரும் உதவிக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறது தான். சரி, இப்போ விபத்துங்கிறது சொல்லிட்டு வர்றதில்லை, திடீர்னு நடக்கிறது தான். அப்போ இது போன்ற உயிரை பணையம் வைக்கிற சில விஷயங்களில் கட்டாயமாக ஒரு ஆம்புலன்ஸு ஒரு டாக்டர் இருக்கணுங்கிற எண்ணத்தை அவங்க முதல்ல உருவாக்கிக்கணும். ஏன்னா இப்போ களத்தில் போய் போராட போகிறது பாரஞ்சித்து கிடையாது, அவர் இங்கே தூரத்தில் உட்காந்து மைக்கை வச்சுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்க போகிறாரு. ஆனால் அந்த களத்தில் நிற்கிறது யார்? நீங்கள் தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இல்லை சார் இதெல்லாம் இருந்தால் தான் நான் இந்த காருக்குள்ளே உட்காருவேன்னு சொல்லணும். அதை அவர் சொல்லாமல் விட்டது மிகப்பெரிய பிழைன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ ஒவ்வொரு முறை விபத்து நடக்கும் பொழுதும் இந்த ஸ்டண்ட் யூனியன் வந்து
உடனடியாக இதை இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம்னு கருத்துக்களை சொல்கிறாங்களே தவிர எதிர்காலத்தில் இப்படி இருந்தால் தான் நாங்கள் கிரவுண்டுக்கே வருவோம் அப்படிங்கிறத ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு நமக்கு புரியல. இன்னொன்று, இப்போ பாருங்கள், நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்க போகிறோம், ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுங்க, நாங்கள் முதல்வர்கிட்ட கோரிக்கை வைக்க போகிறோம்னு இப்போ சொல்கிறாங்க. இது வரைக்கும் எத்தனை விபத்துகள் சினிமாவில் நடந்திருக்கு, அப்படிலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? இந்த கோரிக்கையை எப்போ வச்சுருக்கணும் நீங்கள்? நானே பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடையாது, இதுக்கு வந்து ஏதாவது ஸ்டண்ட் யூனியன் ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு பல முறை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ மணிரத்னம் படத்தில் கீழே விழுந்து ஒருத்தர் வந்து நடக்க முடியாமல் போயிடுச்சு, சக்கர நாற்காலியில் தான் போயிட்டு இருந்தார், கொஞ்ச நாள் அவரையும் காணும். முன்னெல்லாம் சாலிகிராமம் பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கர நாற்காலியில் ஓட்டிகிட்டே போவார். அவர் பின்னால் எழுதியிருப்பார், என்னுடைய இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் மணிரத்னம் தான், நான் ஒரு படப்பிடிப்பில் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு டீட்டெயிலாக எழுதி எனக்கு வந்து யாருமே பணம் கொடுக்கல அப்படின்னு எழுதி போகும் அந்த வண்டி. ஓகே ஓகே. பார்க்குறவங்களுக்கு ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களேன்னு தோணும். ஆனால் அவருக்கு தீர்வே கிடைக்கல. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டியது ஸ்டண்ட் யூனியன், இன்சூரன்ஸ். அப்போ இந்த யூனியன் வந்து ஒரு ஸ்டண்ட்டு யூனியனாக போய் ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் இன்றைக்கி நிறைய ப்ரைவேட் இன்சூரன்ஸே வந்துருச்சு. எல்ஐசி மட்டுமே நீங்கள் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இன்றைக்கி நிறைய இன்சூரன்ஸ் வந்துருச்சு. அப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ்கிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் உயிருக்கு ஆபத்தான விளையாட்டெல்லாம் விளையாண்டுட்ருக்கோம், எங்களுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் கொடுங்கன்னு இங்கே தானே கேட்டிருக்கணும். இப்போ முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்க போகிறேன்னு பாரஞ்சித்து சொல்கிறாரு, எவ்வளோ பெரிய உயிர் போன பிறகு சொல்லிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அதனால் இதெல்லாம் வருமுன் காப்பது தான் மேல் எப்போவுமே. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் வந்து வெகு விரைவில் நடக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? முதலமைச்சர் நினச்சா கட்டாயமாக நடக்கும். ஓகே, அரசு ரொம்ப சந்தோஷம். இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ அரசு கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இலவச வைத்தியம் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கு வந்து தொகையாக கொடுக்குற மாதிரி ஒரு புறம் மெடிக்கலைம், இன்னொரு புறம் வந்து ஒரு இழப்பீடு மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசியை அவங்களுக்கு போட்டு கொடுத்தா அவங்க லைஃப் நல்லா இருக்கும்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, இந்த சினிமாவில் நான் அந்த கேள்வி எடுத்துகிட்டு வந்ததே வந்து ஒரு வில்லனா ஹீரோவா அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கு இடையில இது முக்கியமாக பேச வேண்டியது இருந்தது. கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் இவருடைய படம்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் எத்தனை படம் நடிச்சிருந்தாலும் அந்த சாமின்ற படத்தில் ஹரி அவரோட இயக்கத்தில் வந்த படம் தான். ஸோ இந்த படத்தில் வந்து அவர் ஹீரோவுக்கு அப்படியே ஈக்குவலான ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு வில்லன் வந்து கதாபாத்திரத்தில் நம்ம பிரகாஷ் ராஜா ஒரு இடத்துல வச்சு பார்க்கலாம், ரகுவரன் அவர்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஆட்கள். ஸோ அதில் இவருடைய பங்கு எந்த மாதிரி இருந்தது, அவருடைய வாழ்க்கை பயணம் சமீப காலத்தில் சோஷியல் மீடியாவிலலாம் ரொம்ப அவருக்கு ரொம்ப பாவமான ஒரு சூழ்நிலையை தான் காமிச்சிருந்தாங்க. அங்கே என்ன நடந்திருந்தது, ஸோ அவருடைய மரணத்துக்கு யார் யாரெல்லாம் போயிருந்தாங்க? அவருடைய படம் பற்றி நம்ம சொல்ல வேணாம், எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்பேற்பட்ட நடிகர் அப்படின்ட்டு. அவர் இப்போ சமீப காலமாக நடிக்காமல் இருந்தார். என்ன காரணம்னா, அவருடைய மகன் ஒரு பைக் விபத்தில் இறந்துட்டார். அதில் வந்து அவருக்கு ரொம்ப வருத்தம், அப்படியே மெல்ல சினிமாவிலேருந்தே ஒதுங்கிட்டார். அந்த வருத்தத்திற்கு பிறகு அப்படியே ஒதுங்கிட்டார். உடல்நிலையும் ரொம்ப மோசமாக போயிடுச்சு அவருக்கு. அவர் வந்து ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மேனேஜர், ஏதோ ஒரு பேங்க்கில் மேனேஜராக இருந்தவர். அவர் வந்து இந்த ஆஃபீஸ் நேரம் போக மற்ற நேரங்களில் நாடகங்களில் நடித்து அப்புறம் சினிமாவுக்கு வந்தவர். அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை அவர் வச்சுருந்தார். அதான் இந்த அவருடைய மகன் மறைவுக்கு பிறகு தான் அவருடைய உடல்நலத்தில் அவ்வளோ பிரச்சனை வந்தது. ஓகே ஓகே. இல்லை, இதுக்கப்புறம் வந்து அந்த குரல் அப்படின்னாவே எங்கேனாலும் சரி, ஒரு டிவியில் அவரோட குரல் அப்படின்னாவே ஒரு செகண்ட் நின்று அந்த பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வம். அது அவருடைய குரல் கிடையாது, கண்டிப்பா தமிழில். நிச்சயமா நிச்சயமா. ஸோ அந்த குரல் பார்க்கும்போது அவருடைய ஞாபகம் தான் நிச்சயமா வரும். ஸோ அவங்கெல்லாம் சீரியலில் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது அந்த இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் நம்ம கொஞ்சம் கவனித்தோம். ஸோ நல்ல விஷயம் கூட. ஸோ நல்ல ஒரு கலைஞரை இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு வருத்தம். ஓகே சார், தாவேக்காவுடைய கொடி பிரச்சனை ஒன்று சார். விஜய் அவர்கள் வந்து இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது மற்ற கட்சியினர்கள்லாம் வந்து அவர் என்ன பண்ண போகிறாரு, அடுத்த அப்டேட் என்னவா இருக்கும், இதில் வேறு ஏதாவது குறைகள் சொல்லலாமா நிறைகள் சொல்லலாமா அப்படின்ற ஒரு விஷயம். இதில் வந்து அவர் பயன்படுத்தின கொடி, அவர் சிவப்பு மஞ்சள், இதை வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து பயன்படுத்தியிருக்கோம், இது வந்து நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்க விஷயம், இதை ஏன் வந்து இவர் நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லியும் அவர் கேட்காம இதை பண்ணியிருக்காரு, நாங்கள் இது சம்மந்தமான இதெல்லாம் அறிக்கைகள்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்போ கொடுத்தாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வேண்டாம். பட் இந்த இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இல்லைங்க, அப்படி வந்து நீங்கள் கிளைம் பண்ணணும்னா எந்த கலரையும் யாரும் யூஸ் பண்ண முடியாது. இந்தியாவில் எல்லா கலரையும் யூஸ் பண்ணிட்டாங்க, 12 கலரையும் யூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இது இந்த கலரை பண்ணாத அந்த கலரை பண்ணாதன்னா அது எப்படி யார் கட்சி நடத்த முடியும்?
இப்போ திமுக கருப்பு சிவப்புல ஆரம்பிச்சுது, அப்புறம் கருப்பு சிவப்பு வெள்ளைன்னாச்சு, அப்புறம் கருப்பு சிவப்பு மஞ்சள்னாச்சு, அப்புறம் கருப்பு மஞ்சள் சிவப்பு பச்சை வெள்ளை என்னென்னமோ போட்டு அடிஷனலாக குழப்பி தள்ளிக்கிட்டே ஏதோ ஒரு கட்சி ஒன்று உருவாயிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். அப்போ கலர்களை என் கலரை நீ பயன்படுத்திட்டேன்னு திமுக தான் சண்டை போடணும் முதல்ல. நல்லா நியாயமாக பார்த்தா திராவிடர் கழகம் சண்டை போடணும். அதுதான் வந்து முதல்ல கருப்பில் நடுவில் வட்டமாக சிவப்பு போட்டு அவங்க தான் ஆரம்பித்தாங்க. அப்போ திராவிடர் கழகம் திமுகட்ட சண்டை போட்டு, திமுக அண்ணா திமுகட்ட சண்டை போட்டு, அண்ணா திமுக அமமுகட்ட சண்டை போட்டு, இப்படி அது போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு விவாதம் தான் இது. நான் என்ன சொல்கிறேன், நீ ஒரு கலர் வச்சிருக்கியா, நீ தலைவரை முன்னிறுத்து, கொள்கையை முன்னிறுத்து, என்னுடைய கொடி இதுதான் முன்னிறுத்தி போயிட்டுரு. இங்கே இவர் கொடியில் யானை படம் போட்டிருக்காரு, உன் கொடியில் யானை இருக்கா? கலர் தான் இருக்கு. அவர் அதில் ஒரு மலர் ஒன்று வச்சுருக்காரு, உன் கொடியில் இருக்கா? அப்போ அது வேற கொடி, உன் கொடி வேற. இதை புரிஞ்சுக்காம அது என் கொடி என் கொடின்னா இது வந்து அர்த்தம் இல்லாத ஒரு பிரச்சனையாக இருக்கு. இது நீதிமன்றமே தள்ளுபடி பண்ணும். ஓகே சார். சார், இப்போ இந்தியாவிலேயே அதிக வசூல் பண்ண படம் அப்படின்னா நீங்கள் எந்த படத்தை சொல்ல வருவீங்க அப்படின்றத காட்டிலும், அதுக்கு அடுத்து ஒரு வரப்போகிற படம் என்ன அப்படின்றதையும் கேட்க போகிறேன். அண்ட் அல்லு அர்ஜுனன் நடித்த படங்களில் அதிக வசூல் இந்தியாவிலேயே. இப்போ இந்த வசூலுக்கு மேலே பட்ஜெட்டே வந்து ரொம்ப ஹையாக இந்தியாவில் இதுவரை யாரும் பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி இந்த ராமாயண பட்ஜெட். ஸோ இதில் வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணுறாரு, இன்னொரு லெஜண்ட் கூட பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேரோட காம்போவில் படம் வேறு லெவலில் உருவாக்கிட்டு இருக்கு. பட் இதுக்கான ஒரு விஷயம் என்ன சார்? அதாங்க, இப்போது ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை திரும்ப திரும்ப எடுத்து என்ன சொல்ல போகிறாங்க? நம்ம ராமாயணம் கதையை கரைச்சி கொடுத்துருக்கோம். நான் சின்ன குழந்தையாக இருந்த காலத்துலேருந்து ராமாயணம் கதையை நம்ம படிச்சிருக்கோம், மகாபாரதம் கதையை நம்ம படிச்சிருக்கோம். இதை நீங்கள் எத்தனை படத்தில் பார்த்துட்டீங்க? ஏகப்பட்ட படங்களில் ராமாயணத்தையும் மகாபாரதையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்போ புதுசாக ஒரு கதையை, இந்த சமூகத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு கதையை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது பிரயோஜனப்படும். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. இன்னொரு 200 வருஷம் கழித்து இந்த தமிழ்நாடு எப்படி இருக்கும்னு ஒரு படம் எடுங்க, இந்தியா எப்படி இருக்கும்னு ஒரு படம் எடுங்க. அதுதானே வளர்ச்சி. அதை விட்டுட்டு நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், 3000 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை பற்றி ஒருத்தர் இப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு அதை நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஆனாலும் இங்கே பணத்தை கூட்டுறாங்க. அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது. அதுதான் இதில் நம்ம சொல்ல வேண்டியது. இந்த அரசியலுக்கு சினிமாக்காரர்கள் பலியாட ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவை பணம். நீ நடு ரோட்டில் ஆட சொன்னால் கூட ஆடுவாங்க. ஸோ அப்படி தான் போய் இன்னைக்கு படத்தில் ஆடிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு வந்து இந்த போன்ற படங்களை ரொம்ப இப்போ சிலாகிச்சு பேசுகிறதுல பெருசாக விருப்பம் இல்லை. ஏன்னா நீங்கள் சொல்ல வேண்டியது கருத்துங்கிறது நீங்கள் நிறைய இருக்குது. நான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன்னா இன்னைக்கு நீ என்னவா இருக்க? இங்கேருந்து எதை நோக்கி போகிற அதை சொல்லு. அதை விட்டு அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேங்கிறதுல ஏதோ அர்த்தம் இருக்கா? இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஓகே சார், யூடியூப் இன்னைக்கு அந்த யூடியூப் எவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்குது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த தளத்தில் சில விதிமுறைகள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த விதிமுறைகளில் என்ன மாதிரியான மாற்றங்கள், அந்த மாற்றத்தினால யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை, யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, இது பற்றி நிறைய மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லே நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் யூடியூபர்ஸ் எல்லாரையுமே இது போய் அடைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பேசுகிறது அடிஷ்னலாக தான் இருக்கும்னு வச்சுங்களேன். ஆனாலும் என்னென்னா, இங்கே ஒரு செல்ஃபோன் இருந்தால் நம்ம என்னத்தையாவது பேசி அல்லது என்னத்தையாவது உளறி ஒரு வீடியோ போட்டுடலாங்கிறது இங்கே இருக்குது. நீங்கள் ரொம்ப சின்சியராக ஒரு வீடியோவை உருவாக்கி அதற்காக ஒரு உழைப்பு எல்லாமே போட்டு நேர்த்தியாக கொடுக்குறவங்க ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. அதை நான் சொல்ல வரல. சும்மா அப்படியே ரோட்டு ஓரமாக உட்காந்துருக்கிறது, ஒரு நாய் குலைக்கிறது எடுக்கிறது, அதுக்கு ஒரு ரொட்டி துண்டை போட்டு அதை ஒன்று எடுக்கிறது, 2 நாய் சண்டை போடுறது எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் போடுறது. அப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு இவர் யார் தெரியுமா, இவருக்கு இவர் மனைவியா அப்படின்னு ஒன்று போடுவாங்க. யாரான்னு பார்த்தா பெரிய அனுஷ்கா மாதிரி ஒரு பொண்ணை போட்டு முத்துக்காலையை போட்டு இவருக்கு இவர் மனைவியா அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் வச்சு உள்ளே பேசிகிட்டு இருப்பான். இவங்க தான் மனைவி, இவங்களுக்கு வந்து 5000 கோடி சொத்து இருக்குது, இவர் வந்து ஆண்டியாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு ஒரு கதையை ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்குன்னே யூடியூப் வந்து இப்படி சில நடைமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் வந்து இந்த ஃபேக்காக பண்ணுறவங்க, அப்புறம் எவ்வித உழைப்பும் இல்லாமல் ஒரு லோ குவாலிட்டியில் அந்த ஃபோனே வந்து அவ்வளவு இந்த லென்ஸில் அவ்வளோ கோடு இருக்கும், அதில் வந்து ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து எந்த கிளாரிட்டியும் இல்லாமல் போட்டு அதில் ஏதாவது ஒன்று பேசி, ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. அதுக்கு தரமான வீடியோக்கள், அந்த வீடியோவில் நீங்கள் சொல்கிற கண்டென்ட் என்ன, அதற்கு பின்னால் ஒரு உழைப்பு இருக்குது. அதே மாதிரி திருட்டு வீடியோக்கள், இப்போ வேற ஒருத்தர் போட்ட வீடியோவை அப்படியே கூசாமல் எடுத்து இவன் போட்டு
கொஞ்சம் அப்படியே பூம் பண்ணியிருப்பான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோக்களே நிறைய அது மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. நானும் காப்பிரைட்லாம் அடித்து பார்த்து ஒரு கடத்தில் ஓஞ்சிட்டேன். இவங்க எல்லாம் திருந்தனா போதும். ஏன்னா நம்ம போட்டிருப்போம், அது என்ன பண்ணுவான், நம்ம இவ்வளோ ஃப்ரேம் வச்சுருப்போம், அவன் இன்னும் டைட்டாக இவ்வளோ பெரிய ஃப்ரேமில் போட்டு அதே கண்டென்ட்டும் ஓடிட்டு இருக்கும். நம்ம வீடியோ வந்து அது நிறைய போயிருக்கும். இப்போ நம்மளுக்கு 50,000 பேர் பார்த்துருப்பான், அது 1,00,000 பேர் பார்த்துருக்கோம். என்னடா அநியாயமாக இருக்குது. இப்போ அதெல்லாம் ஏமாற்ற முடியாது. இல்லை, இதில் கூடுதல் சிறப்பு என்னன்னா, இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஒரு டைம்ல வந்து நம்மளோட தொடர்ச்சியாக ஒரு 5 எபிசோடு வந்து இதே மாதிரி ஒரு திருட்டு நடந்தது. ஆமாம், அதுக்கு நம்ம காப்பிரைட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ அந்த யூடியூப்ல யார் பதிவிட்டாங்களோ அதை அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம பேசின விஷயங்கள்ல லோகோவும் வாட்டர் மார்க் மட்டும் காணோம், மீதி எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. அதுதான் சொல்கிறேன். அது என்னென்னா ஒரு உழைப்பை சுரண்டி நம்ம பண்ணிக்கலாம், புதுசாமல் ஒரு வேலையை செஞ்சுக்கலாங்கிறது தான் இருந்துச்சு. இப்போ அதற்கெல்லாம் வந்து ஒரு கெடுபிடியை யூடியூப் பண்ணியிருக்காங்க. ஓகே, வரவேற்கத்தக்க. ஓகே. அப்போ இப்போ எண்ணிக்கையில் அடங்காத சில லட்ச சேனல்கள் வந்து கோடிகள், லட்சங்கள், கோடிகள். கோடிகள். அப்போ அந்த சேனல்கள் எல்லாமே வந்து இந்த வரையறையில கண்டிப்பா தவிடுபடியாக போகுது. ஆமாம், அப்போ வரையறை அதாவது எனக்கு மானிட்டேஷன் வேணாம், நான் பட்ட எதாவது போட்டுக்கிட்டு இருப்பேன்னா போட்டுக்கலாம். சரி, அதுலேருந்து ஒரு பைசா கூட வேணாங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டீங்கன்னா மறுபடியும் என்ன வேணாலும் போடலாம். ரைட் ரைட் ரைட். அப்போ இந்த வரையறைக்கு உட்பட்டு சில நிபந்தனைகள் இருக்கு. ஆனா அது என்னன்றது இனி வரக்கூடிய காலங்கள்ல தான் இருக்கு. இந்த வீடியோக்கெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு இல்லை அப்படின்றது. ஏன்னா கிரியேட்டிவா சில இது யோசித்து பண்ணியிருந்தா கூட அது அந்த யூடியூப் எடுத்துக்குமான்னு தெரியல. அதான் சொல்ல வரீங்க இல்லையா சார்? ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் அழகாக பேசணும். அதை விட இப்போ நம்ம பேசின இந்த யூடியூப் கண்டென்ட் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி. இவ்வளவு நேரம் ரொம்ப அழகாக பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் முதல் பகுதி, 2ஆம் பகுதி, ஸோ ரொம்ப விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அண்ட் யூடியூப்போட அப்டேட் இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்ற விஷயத்த ஸோ இவர் சொன்னது மூலமாக நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நிறைய யூடியூபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். அதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய விப்ளேயில் ஒவ்வொரு வாரமும் முதல் பகுதி ஞாயிற்றுக்கிழமையும், செவ்வாய்க்கிழமை 2ஆம் பகுதியும் நீங்கள் பார்த்து அதற்கான அப்டேட்டு நிறைய புது விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சினிமா பற்றி. அண்ட் இதுவரை நீங்கள் விப்ளேவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான புதுவிதமான ஏதாவது விஷயங்கள் பேசணும் அண்ட் சினிமா சம்மந்தமாக இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற போது உங்களுடைய அன்பு தொகுப்பாளர் நைசன். சட்டா.